புண்ணியத்தை தேடுறாங்க மக்கள். ये तो पुण्य को ढूंढ रहे हैं, ஐயோ கடவுள்கிட்ட எதனா புண்ணியம் பண்ணி எதாவது பெற்றுக்கொள்ளணும்னு. कैसे भी करके उनसे कुछ पाना है. ஆனா உங்களை எண்ணியும் புண்ணியத்தை அறிவிக்கிற மக்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்கள் ஆக்கி வச்சுக்கிறாரு. आप लोगों को तो उनका गुण प्रकट होने जैसा बनाया है. கடவுளுடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது, सिर्फ प्रभु का संतान होना ही काफी नहीं है. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை அறிந்து வச்சிருக்கணும். आपके लिए जो योजना बनाए हैं वो आपको समझना है. நீங்கெல்லாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக கூட்டம் ஆசாரியர்களா இருக்கிறீர்கள். एक पत्रस 2:3 पढ़ेंगे. क्योंकि तुमने प्रभु की भलाई का स्वाद चख लिया है. என்னங்க எப்படி இருக்கீங்க நீங்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற இயேசுடைய उनके प्रभु के भलाई का स्वाद चखे हैं. आप புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரியர்களா இருக்கிறீர்கள். आप तो நீங்களோ அங்க போட்டுருக்கோம், நீங்களோ இருக்குதா பாருங்க, நீங்களோ அப்படின்னு இருக்கோம். இருக்குதா? வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், என்னதுங்க நான் எதுக்கு வரேன்? ராஜரீகமான ஆசாரியரையும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள். வாசிங்க சிஸ்டர் டக்குன்னு. पत्रस 2:9 पढ़ेंगे. पर तुम एक चुना हुआ वंश और வெளிப்படுத்தல் 1:6 எடுங்க டக்குன்னு. और राजपदधारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा को हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसको गुण प्रकट होकर. பாருங்க பாருங்க என்ன சொல்றாரு? ராஜரி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்களா நீங்களானோ. आप तो उनके चुने हुए लोग हैं. पर இன்னைக்கு உலகம் பாருங்க புண்ணியத்தை தேடுது. यहाँ पर तो पुण्य को ढूंढ रहे हैं. சார் கவனிங்க கொஞ்சம், புண்ணியத்தை தேடுறாங்க மக்கள். ये तो पुण्य को ढूंढ रहे हैं. ஐயோ கடவுள்கிட்ட எதனா புண்ணியம் பண்ணி எதாவது பெற்றுக்கொள்ளணும்னு. कैसे भी करके उनसे कुछ पाना है. ஆனா உங்களை எண்ணியும் புண்ணியத்தை அறிவிக்கிற மக்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்கள் ஆக்கி வச்சுக்கிறாரு. आप लोगों को तो उनका गुण प्रकट होने जैसा बनाया है. கரல தட்டி கத்தரை மயப்படுத்துங்க. आप उनको ताली बजाइए. மெயின் இந்த வேதத்துல நீங்க யாருன்றதை கண்டுபிடிங்க. पवित्र शास्त्र में आप कहाँ हैं, कैसे हैं करके உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது தான் வெற்றி. आपको क्या क्या दिए हैं अधिकार, वो सब आपको देखना है. ஹலோ आमीन. ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, अभी एक दफ्तर में जा रहे हो, வேலைக்கு போறீங்க, एक काम पे जा रहे हो, அங்க எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கறாங்க? वहां पर कैसे आपको चुन रहे हैं? நீங்கள் படிச்ச படிப்புக்கான எல்லாவித கேள்விகளும் கேக்குறாங்க. आपने जो भी पढ़ा है उसमें से आपको प्रश्न पूछते हैं. அதுல நீங்க சொல்லும் போது தான் உங்களை போய் அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. जब आप उसमें पास होते हैं तभी आपको अपॉइंट करते हैं. எல்லாம் போய்ட்டு வா வெளியே போணும். नहीं तो आपको जाने के लिए बोल देते हैं. அது மாதிரி தாங்க இது. கடவுளுடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது, सिर्फ प्रभु का संतान होना ही काफी नहीं है. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை அறிந்து வச்சிருக்கணும். आपके लिए जो योजना बनाए हैं वो आपको समझना है. நிறைய பேருக்கு பாருங்க, बहुत लोगों को, நான் கூட ஆரம்பத்துல मैं भी शुरुआत में ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தானா எல்லாம் நடக்கும். उद्धार पाने के बाद तो थोड़े ही दिन में सब कुछ अपने आप होने लगी था. கொஞ்சம் வளர வளர தானா நடக்காது. लेकिन थोड़ा बढ़ने के बाद फिर कोई काम अपने आप नहीं होता. நினைப்பாங்க என்ன ஆரம்பத்துல படால் எல்லாம் நடந்துச்சு. हम सोचने लगते शुरुआत में तो हमें तो सारा काम जल्द हुआ था. இப்போ நடக்க மாட்டேங்குது. लेकिन अभी नहीं हो रहा है. குழந்தைக்கு தான் பால் ஊட்டுவாங்க. बच्चों के लिए हम दूध पिलाते हैं. அது பிறந்த உடனே அம்மா தாய்ப்பால் சாப்பிடும். पैदा होते ही वो दूध पीता है. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தோன்னா அதுக்கு ஊட்டுவாங்க. இந்தாப்பா, उसके बाद उसको खाना खिलाते हैं. அது சுத்தி சுத்தி ஊட்டினே இருப்பாங்க. बच्चों को खाना खिलाते हैं. அது நினைச்சு அப்படி சுத்தி சுத்தி நம்மளுக்கு ஊட்டுறாங்களே. वो बच्चा क्या सोचेगा, हमको अपने आप वो लोग आके खाना खिला रहे हैं. அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாயிடுச்சு வச்சுக்க, வேலையெல்லாம் போவாத. बड़ा होने के बाद तो அப்படி சுத்தி சுத்தி நான் ஊட்டலாம் மாட்டாங்க. उसको जाके पीछे पीछे हम खाना नहीं பேரம் பெத்து போ வேலைக்கு போன்னு தேத்திடுவாங்க. तुम काम पे जाओ करके उसको भगाते हैं बड़ा होने के बाद. இருக்குங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஊட்டி விடுவாரு. बच्चे हैं करके हम हमारे लिए पूरा काम परमेश्वर करते हैं. வளர வளர लेकिन हम बढ़ते बढ़ते விசுவாசிக்கணும், हम विश्वास करना है, அத தெரிஞ்சுக்கொள்ளணும், हम उसको समझना है, அத சுதந்திரிக்கணும். फिर हमको उसका अधिकार प्राप्त करना है. இந்த வேலைலாம் இருக்குது. ये सब है.